எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சயின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது 8ஆம் வகுப்பு முழு ஆண்டுக்கான அ தமிழ் மாதிரி தாள் எங்க ப்ரோ? வினாத்தாள் அப்டின்னு வந்து கேட்டீங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன்ப்பா. ஓகேங்களா? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எடிட்டர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமா அனுப்புவாரு. நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணிடலாம். அடுத்ததா வந்து தமிழ் மீடியத்துக்கானது தான். ஓகேங்களா? 100 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா? 100 மார்க்ஸ்ல 35 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்டின்னா பாஸு. அப்படின்னு கான்செப்ட். ஆனா அப்படிலாம் கிடையாது. அடிச்சாலும், புடிச்சாலும், ஜெயிச்சாலும், தோத்தாலும் மீசைய முறுக்குன்ற மாரி பாஸ் தான். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேரண்ட்ஸ் இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. ரொம்ப பிரஷர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஷார்ட்டா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தன கேட்டிருக்காங்க? கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். 8த் ஸ்டாண்டர்டுக்கு. 12 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 13th லேருந்து 17th வரைக்கும் 5 fill in the blanks வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 fill in the blanks வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 5 ஒரு சென்டென்ஸ் குடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ட்ரூனா ட்ரூ ஆன்சர் எழுது, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஆன்சர் எழுது. அதாவது தமிழ் மீடியத்துக்கு சரினா சரின்னு எழுது, தவறுனா தவறு எழுது. அவ்வளவுதான். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். எத்தனை குடுத்திருக்கிறாங்க? 5 குடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு மார்க்? இதுக்கு 5. பாருங்க 5 5 5 5 லட்டு லட்டு லட்டா எடுத்துடலாம். ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்னேல்ஸ் லா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா வந்து ரெஸ்டிங் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. அது எதோட மேட்ச் ஆகுதோ அதை வந்து அழகாக கம்பேர் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னா 13 கொடுத்துட்டு 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் குறிப்பாக வந்து மேட்ச் ஷீட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா வந்து ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் டெஃபினிஷன் தாள்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. நிறைய எல்லாமே டெஃபினிஷன்ஸ் 2 மார்க்ஸு. மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கிறது நிறைய இடம் பெற்று இருக்கிறத நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கேரண்டி வந்து கொடுக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்தது அதாவது 28ல தொடங்கி 40 வரைக்கும் முடியுது. இதில் எதனா வந்து 5 கொஸ்டின்ஸ் எழுதலாமா ப்ரோ? ஒரு 6 கொஸ்டின்ஸ் எழுதலாமா ப்ரோ? எழுதலாம். மார்க் உண்டு. நீங்கள் 3 எழுதினா கூட உங்களுக்கு மார்க் உண்டு. பட் 10 எழுதுனா சென்டம் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஆன்சர் எனி 8 ஆஃப் த ஃபாலோவிங். 8 எழுத சொல்லியிருக்கிறாங்க. 41 to 50ல 8 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ரொம்ப கஷ்டமாச்சு. 8 குடுத்துருக்காங்க. என்ன தெரியல. 2 தான் விடணும். 2 தான் விடணும். அப்ப பாருங்க 8 எழுதணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 6 அல்ல 7 கேட்டிருந்தா கூட ஓகே. 8 எழுதுனா 2 தான் விடணும். இது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக் தான். ஸ்டே த பாஸ்கல் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 42 எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் தர்மர்ஸ் ஃப்ளாஸ்க் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து லிஸ்ட் அவுட் யூஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு 44 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. சந்திராயன் 1 என்ன பண்ணுச்சு? இப்போ ரீசெண்டாக நம்ம சந்திராயன் 2 வந்து பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட்ல. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ். ஓகேங்க, அது எழுதினா கூட உங்களுக்கு 1 மார்க் இல்லை 1/2 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்பாயில்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். உணவுத்தன்மை, உணவு வந்து எதனாலலாம் வந்து பாதிக்கப்படுது கெமிக்கலால் இந்த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 46 வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது டைகட் பிளான்ஸு, லேபிளிட்ஸ் பார்ட்ஸு இதெல்லாமே வந்து கேட்டிருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 7 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகேங்களா? என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காமிக்கிறேன் இந்த கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா லாஸ்ட்டு கீழே ஒரு சில பிரிண்ட்டு வந்து மிஸ் ஆகுது கொஸ்டின்ஸ் பேப்பரை வந்து பிரிண்ட் எடுத்ததில். ஸோ 51ல் 2 கொடுத்துருக்குறாங்க 7 மார்க்கு. அந்த 2ல் எதனா 1 எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் பிரிஸ்கோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிஸ்கோப்னு கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஏர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது 2த்துல எதனா 1 எழுதினா போதும். 52ல் ஏபி வந்து கேட்டிருக்காங்க. ஏல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பி வந்து பாருங்க, நேம் த எலமெண்ட்ஸ் வித் ஃபாலோவிங் சிம்பிள்ஸ் NABAWAI அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 7 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட். வாட்டர் எப்படி எப்படிலாம் என்னென்ன ஆகுது, எந்தெந்த மாதிரி நீர் மாசு, நிலம் மாசு, ஒளி மாசு
இதை வந்து எழுதலாம். அடுத்ததாக 53ல் ஏ இருக்குது. ரைட் ஏ ஷார்ட் நோட். ஆமாம், ரைட் ஏ ஷார்ட் நோட் காமன் ஹியூமன் டிசீஸ் கேஸ்டு பை மைக்ரோ ஆர்கனைசேஷன் இது கேட்டிருக்காங்க. அது எழுதலை அப்படின்னா அடுத்தது அவேஸ் ஸ்கெட்ச்லன் ஆஃப் பேர்டு வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 21 மார்க்குக்கு 7 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 32 மார்க்குக்கு 4 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் 32 மார்க். அப்போ 32வும் ஒரு 21ம் எவ்வளோ 20 50 53 ஆகிடுது. அப்புறமா 22 மார்க் 53 கூட ஒரு 20 கொடுத்துட்டீங்க எவ்வளோ 63 73. அப்போ 73 கூட ஃபால்ஸு மேட்ச் த ஃபாலோவிங் இது ஒரு 10 83. அப்போ 83யோட லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 12 மார்க்ஸு ஏதோ 1 மார்க் மிஸ் பண்ணிட்டுருக்கேன். அதையும் வந்து மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 100 மார்க் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க. நம்முடைய எடிட்டர் கூடிய விரைவில் வந்து அதை இன்றைக்கி நைட்குள்ளே அனுப்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கே அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ண பாருங்கள். நன்றி, வணக்கம்.